ஓய்வு பெற்ற நலாயத்தின் சார்பாக நடைபெற்ற மறியலில் பங்கேற்று இங்கே கைதாக இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நலாயத்தினுடைய மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஹர்ஷன் அவர்களுக்கும், பொருளாளர் தோழர் வரதராஜன் அவர்களுக்கும், மாநகரத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் வீரராகவன் அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே வாழ்த்தி பேசிய நம்முடைய தென்சென்னை மாவட்ட சிஐடி செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அதேபோல் பேச்சுவார்த்தைகளை பங்கேற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எம்டிசி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தயானந்தன், பொருளாளர் பாலாஜி, தலைவர் துறை, சம்மேளனத்தினுடைய பொருளாளர் சசிகுமார் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றது, துவங்கியது. ஆனால் இது ஒரு துவக்க பேச்சுவார்த்தை தான். இன்றைக்கு கூட நிறைய தோழர்கள் இன்றைய பேச்சுவார்த்தையிலேயே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஆதங்கமும் ஆவலும் எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. ஆனால் இன்றைய பேச்சுவார்த்தை கடந்த 2 நாட்களாக வேறு ஒரு திசையை நோக்கி விவாதங்கள் சென்று கொண்டிருந்தது. போன பேச்சுவார்த்தையிலே 66 சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டன. அதற்கு முந்தைய பேச்சுவார்த்தையிலே 44 சங்கம், அதுக்கு முந்தின பேச்சுவார்த்தையில் 37. இந்த 66 சங்கம் பேச்சுவார்த்தைகளை கலந்து கொண்டிருந்த நிலையில் 75 சங்கத்திற்கு நிர்வாகம் அழைப்புதல் அனுப்பியது. 75 சங்கத்துக்கு நிர்வாக அழைப்புதல் அனுப்பிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல அமைப்புகள் எங்களையும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கடந்த 2 நாட்களாக அவங்க ஒரு போராட்டத்தை எம்டிசி தலைமையகத்தில் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. நேற்றைக்கு முதல் நாள் இரவு 10 மணி வரைக்கும் தொழிற்சங்கம் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இரவு 10 மணி வரைக்கும் ஆபீஸை திறந்து வச்சு என்னென்ன சங்கம்லாம் பெட்டிஷன் கொடுக்குறாமோ நிர்வாகம் என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கோம். இறுதியாக இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் 84 சங்கம், தினமலர்ல 100 சங்கம்னு போட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா 100 சங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டது 84 சங்கம். இவங்களா ஒரு 5-6 சங்கத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 84 சங்கம், 84 சங்கத்தை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினால் பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்? இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையிலே கூட நாம் சங்கங்களை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதை சொன்னோம். ஒரு ரவுண்டு ஒரு 5-6 சங்கங்களை முறைப்படுத்தணும் என்று பேசின உடனே வரிசையா போகுது. ஒருத்தர் எந்திரிச்சு என்ன செய்யறாரு, இன்சென்டிவ் பிரச்சனையை இன்னைக்கே பேசி முடிக்கணுங்கிறார். இன்னொருத்தர் எந்திரிச்சு வண்டி போஸ்டிங் பிரச்சனைய இன்னைக்கே பேசணுங்கிறார். ஆளாளுக்கு அவங்க மைண்ட்ல என்ன நினைச்சுக்கிட்டு வர்றாங்களோ அதை உடனடியாக பேச வேண்டும் என்ற அடிப்படையில் ஆளாளுக்கு பேசக்கூடிய நிலைமை என்பது இருந்துச்சு. நீங்க பேச்சுவார்த்தை இப்படி நடந்தா என்ன ஆகும்? ஒரு 10 பேர் உட்கார்ந்து நம்ம பேசுறோம். 10 பேர் உட்கார்ந்து பேசும்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்து அந்த சப்ஜெக்டின் மீது ஆழமாக அவங்க ஒரு கருத்து சொல்ல, நம்ம ஒரு கருத்து சொல்ல, மீண்டும் 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 அந்த கருத்துக்களை விவாதிக்கும் போது ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு பிரச்சனையை நம்ம பேசி ஆரம்பிச்ச பிறகு அது 86 இன்னைக்கு கூட என்ன நடந்துச்சுன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் பேசும் பொழுது மத்தியானம் 2 மணி ஆச்சு. 2 மணி வரைக்கும் ஒரு 40 சங்கம் தான் பேசியிருந்தாங்க. செக்ரட்டரி என்ன சொல்றாரு, சரி இதுக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, பேசாதவங்களுக்கு அடுத்த பேச்சுவார்த்தையில முதல் வாய்ப்பு கொடுக்கலாம். இப்படி போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? அதனால நாம் ஒரு முக்கியமான சங்கங்கள் எல்பிஎஃப் உட்பட எல்லா சங்கங்களும் இணைந்து நீ ஃபெடரேஷன்னா ஃபெடரேஷனை பேச்சுவார்த்தையை கூப்பிடுங்க, இல்லாட்டி சங்கங்கள் என்றால் சங்கங்களை பேச்சுவார்த்தையை கூப்பிடணும். இப்போ ஃபெடரேஷனும் இருக்குது, சிஐடி சார்பாக பேச்சுவார்த்தைக்கு ஒரு பிரதிநிதி,
LPF சார்பாக பேச்சுவார்த்தைக்கு ஒரு பிரதிநிதி, எங்கேயோ கன்னியாகுமரியில் ஒரு சங்கம், ஒரு டெப்போவில் சங்கம் வச்சிருக்கவருக்கும் ஒருத்தர். இது எப்படி பேச்சுவார்த்தையாக இருக்க முடியும்? அப்படின்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர்டு யூனியன் வந்தா எல்லா யூனியனையும் கூப்பிடணும், இல்ல பெடரேஷன்னா பெடரேஷனை கூப்பிடணும் என்ற அடிப்படையில் நேற்றையிலிருந்து இந்த பிரச்சனையை முன்னுக்கு வந்தது. பேச்சுவார்த்தையை முறைப்படுத்தி நடத்தாவிட்டால், பேச்சுவார்த்தையை முறையாக நடத்தாவிட்டால் எப்படி நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தையை முறைப்படி நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம வந்து இன்னைக்கு 11 மணிக்கு தான் பேச்சுவார்த்தை. அதாவது காலையில் 9:30 மணிக்கே நாம போய் அதிகாரிகளை சந்தித்து நீங்க பேச்சுவார்த்தையை முறைப்படுத்தி நடத்த வேண்டும் என்று பேசணும். ஒரு நீண்ட விவாதத்துக்கு பிறகு சரி நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்கள் கருத்து வைத்துக் கொள்கிறோம், பேச்சுவார்த்தையை முறைப்படுத்தி நடத்துறோம் என்ற அடிப்படையில் செக்ரட்டரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆனா 80 சங்கம் இருக்கும். இதனால உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகளை எப்படி கொடுப்பது, பெடரேஷனை எப்படி பார்க்கிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்ற அடிப்படையில் செக்ரட்டரி கொடுத்து பேச்சுவார்த்தையை ஒத்தி வைக்கிறதுக்கு சொன்னார். நம்ம அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சோம். சரி, அடுத்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க போறீங்க. வழக்கமாக ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் அடுத்த பேச்சுவார்த்தையில், அடுத்து நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் எந்த பிரச்சனையை விவாதிப்பது என்று நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. இந்த பிரச்சனையை விவாதிக்க போகிறோம் என்று சொல்வார்கள். அதற்கேற்ற ஆவணங்களை எல்லாம் நம்ம தயார் பண்ணிட்டு போவோம். நிர்வாகம் அதற்கான தயாரிப்போடு அவங்க ஒரு முடிவோடு வருவாங்க. இப்படிதான் பேச்சுவார்த்தை நடைபெறும். எனவே அடுத்து நீங்க பேச்சுவார்த்தைக்கான தேதியை உடனடியாக அறிவிக்க வேண்டும். தேதியெல்லாம் இன்னைக்கு குறிப்பிடல, அமைச்சர்களெல்லாம் பேசிட்டு நாங்கள் தேதி குறிப்பிடணும்னு சொல்றாங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கான தேதியை அடுத்து அறிவிக்கணும். அடுத்த பேச்சுவார்த்தையில் முதலில் பேசி முடிக்கப்படக்கூடிய விஷயமாக, முதலிலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக ஓய்வூதியர்களுடைய பிரச்சனையை முதல் பிரச்சனையாக எடுத்து விவாதிக்கணும். ஒன்று, ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியத்தை முறைப்படுத்துதல். 20 மாதங்களாக ஓய்வு பலன்கள் வழங்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பது. அதே போல 8 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டுள்ள அகவிலைப்படியை தருவது. அடுத்து 1/2003 பிறகு சேர்ந்தவர்களுடைய ஓய்வூதியம் சம்பந்தமான பிரச்சனை, ஓய்வூதிய சப்ஜெக்ட் பூரா பேசிவிட்டு தான் அடுத்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் வலியுறுத்தி சொன்னோம். அது எப்படிங்க அப்படின்லாம் செக்ரட்டரி சொன்னாரு. இல்லை, இதுதான் எங்க நிலை என்று நாம் சொல்லி அதோடு தான் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. பேச்சுவார்த்தையினுடைய இறுதி டாபிக் கடைசி 5 நிமிடங்களில், அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசினாலும் பேசப்பட்ட விஷயங்கள் எந்த சங்கத்தை குறிப்பிட வேண்டும் என்பதுதான் பேசப்பட்டது. கடைசியாக ஒரு 5-10 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை முடியும் பொழுது அடுத்த பேச்சுவார்த்தையிலே முதலிலே பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இந்த விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லி அரசாங்கத்துக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். இப்படி சொல்லி அனுப்பிச்ச உடனே அரசாங்கம் தயார் நிலையில் வருமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அரசாங்கத்தை தயார் நிலையில் வைப்பதற்காக, தயார்படுத்துவதற்கான அழுத்தத்தை எங்க கொடுக்க வேண்டியிருக்குது? தொழிலாளிகள் மத்தியிலிருந்து, கிரவுண்ட்ல இருந்து கொடுக்க வேண்டியிருக்குது. அதற்காகத்தான் இப்ப அனைத்து சங்க கூட்டம் போட்டிருக்கோம். அடுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக, பேச்சுவார்த்தைக்கு தேதி அறிவிப்பதற்கு முன்பாக என்னென்ன பிரச்சனைகளை அரசாங்கம் பேசி தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாநிலம் முழுவதும் அதற்கான கிளர்ச்சிகளை துவக்குவது. அதுக்காக அனைத்து சங்க கூட்டத்தை, அனைத்து சங்கங்கள்னா இப்போ பழைய 9 சங்கம் இல்ல, 5 சங்கங்களை கொண்ட கூட்டமைப்பு தான் இருக்கிறது. LPF அந்த கூட்டமைப்பில் இல்லை. அதே போல INTUC, HMS தவிர்த்து மீறி இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட்டாக ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கின்றோம். இந்த கூட்டமைப்பு சார்பாகத்தான் கடந்த 19ஆம் தேதி சென்னை பல்லவன் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம், கேட்போட்டம் நடைபெற்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக அடுத்த பேச்சுவார்த்தையில் இதைத்தான் பேச வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதற்கான, அரசாங்கத்தை நிர்பந்திப்பதற்கான கிளர்ச்சிகளை நாம் துவக்க வேண்டியிருக்கிறோம்.